தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு அரண்மனை ரகசியம். அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் தன்னுடைய மனதுக்கு இனிய பெண்மணி என்று சொல்லக்கூடிய சுவாதி என்ற ஒரு பெண்மணிக்கு எப்படி கர்நாடகாவில் சித்தராமையாவுடைய அரசாங்கம், டி.கே. சிவகுமார் அரசாங்கம், காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம், பெரிய கேஜ்ரிவால், ரேவண்ணா என்பவர்களை எல்லாம் கைது செய்து ஒரு தேர்தல் சமயத்தில் கொள்கைகளை பற்றி பேசாமல் இந்த மாதிரி பாலியல் துன்பங்கள், ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, வீடியோ ரிலீஸ் பண்ணுறது மெயின் சப்ஜெக்ட் விட்டுட்டு வெளில போயிடுச்சு. இப்போ டெல்லி கூட சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை பற்றி அனைத்து கட்சிகளும் எதிர்வினையாக, அனைத்து கட்சிகளும் எதிராக சொல்லி வருகிறார்கள். ஆக மொத்தம் இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பத்திரிகையாளர்களை, குறிப்பாக யூடியூபில் வரக்கூடிய வதந்திகளாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் ஒரு 5-6 கேஸ் போட்டிருந்தது. ஒரு எக்ஸ்ட்ரீம், இதற்கு மினி எமர்ஜென்சி தமிழகத்தில் நடக்கிறதா என்று கூட கேட்கிறார்கள் பலர். ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த இருவரும், டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் எம்பி ஆகிவிட்டால் அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய முக்கியத்துவர்கள் பலர் ஓ பன்னீர்செல்வத்துடன் தொடர்பில் இருக்கிறார்கள். ஏன் ஒரு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களும் தொடர்பில் இருக்கிறார். ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக தமிழகத்தில் ஒரு புது அரசியல் அலை ஓடும் என்று தான் அமித்ஷா ஒரு புது திட்டத்தை வைத்திருக்கிறார் மனதில். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியிலிருந்து பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இப்போது நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இன்னைக்கு பெரிய பரபரப்பே இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில தான் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இல்லத்துல ஒரு பெண் எம்பி தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த பெண் எம்பி யார், என்ன காரணத்துக்காக அங்கு தாக்கப்பட்டிருக்கிறார், இதனுடைய பின்னணி என்ன சார்? தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு அரண்மனை ரகசியம். அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் தன்னுடைய மனதுக்கு இனிய பெண்மணி என்று சொல்லக்கூடிய சுவாதி என்ற ஒரு பெண்மணிக்கு ராஜ்யசபா கொடுத்தார். அது அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கிவிட்டது. சுவாதி மேலிவால் என்று ஹரியானாவில் இருந்து இருக்கக்கூடிய பெண்மணி திருமணமாகாதவர். 15-20 வருடமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிக 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 நெருக்கமாக இருப்பவர். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குடும்பத்திலேயே அந்த அம்மையாருடைய ஆதிக்கம், அந்த சுவாதியினுடைய ஆதிக்கம் பிடிக்கவில்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவியான சுனிதா கெஜ்ரிவாலுக்கு. இதுதான் பின்னணிங்க. இன்னைக்கு காலையில் அவங்க போனாங்க. அங்கே வைபவ் என்று சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிஏ யார் சொல்லி அடிச்சாங்கன்னு தெரியல, என்னை வீட்டை விட்டு தெரிஞ்சிட்டாங்க, என்னை அடிச்சாங்க, என் மேலே அடிபட்டுருக்குதுன்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க. அந்த டைரியில் எழுதிட்டு வந்துட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் எழுத்து மூலமாக கொடுக்கல. இந்த சம்பவம், அந்த அம்மா டெல்லி விமன்ஸ் கமிஷனுக்கு சேர்மனா வேற இருந்திருக்காங்க, ராஜ்யசபா எம்பி வேற பஞ்சாப்ல இருந்து. இந்த பின்னணியில் பார்த்தா ஏதோ ஒரு அரண்மனை ரகசியம், பேலஸ் இன்ட்ரீக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடக்குதுங்க. விவரமாக ஒரு பெரிய பூகம்பத்தை கலப்பி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் எல்லா டெலிவிஷனையும் அதான் போட்டாங்க. இது பாஜகவிற்கு ஏற்ப ஒரு செய்தியாக வந்தது. காரணம்,
அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று முன்தினம் தான் சிறையிலிருந்து தற்காலிக ஜாமீனில் வெந்து வந்தார். ஹேமந்த் சோரனுக்கு கூட ஜாமீன் கொடுக்காத சுப்ரீம் கோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்ததற்கு காரணம் அவர் ஒரு அரசியல் தலைவர் என்று பல கண்டிஷனோடு கொடுத்துருக்காங்க. ஆனா அவர் வெளில வந்த சூட்டோடு சூடா இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்மணி, அதுவும் முதலமைச்சர் வீட்டில் தாக்கப்பட்டார் என்ற ஒரு பொய் செய்தியோ உண்மை செய்தியோ தெரியவில்லை. அதை ஆம் ஆத்மி கட்சியினர் மறுக்கின்றனர். ஆம் ஆத்மி கட்சியினர் கபில் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய முன்னாள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு சண்டை போட்டுக்கொண்டு தனியாக வந்து விட்டார். எப்படி பிரசாந்த் பூஷனும் அசுதோஷ் குப்தா போன்றவர்கள்லாம் வெளில வந்ததுனால இவங்களும் இப்போ யோகேந்திர யாதவ் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வெளில போன அப்புறம் மிஞ்சத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பாலியல் துன்பம் அதெல்லாம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஆக மொத்தம் நெல்லை சிவா எப்படி கர்நாடகாவில் சித்தராமையாவுடைய அரசாங்கம், DK சிவகுமார் அரசாங்கம், காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கம், பெரிய பேஜ்வால் ரேவண்ணா என்பவர்களை எல்லாம் கைது செய்து ஒரு தேர்தல் சமயத்தில் கொள்கைகளை பற்றி பேசாமல் இந்த மாதிரி பாலியல் துன்பங்கள், ஆடியோ ரிலீஸ் பண்றது, வீடியோ ரிலீஸ் பண்றது மெயின் சப்ஜெக்ட் விட்டுட்டு வெளில போயிடுச்சு. இப்ப டெல்லி கூட அது மாதிரி ஆயிடும் போல இருக்குது. இன்னும் 10 நாள்ல எலெக்ஷன் நடக்க போகுதுங்க டெல்லியில. 25ஆம் தேதி போலிங்க. நாம் இருவரும் இதை 13ஆம் தேதி மே மாதம் திங்கட்கிழமை ஒளிப்பதிவு செய்கிறோம். இதுதான் பின்னணி சிவா. ஆனால் தமிழகத்தில் இது பரபரப்பை ஊற்றும். காரணம் என்ன என்று கேட்டால், இது மாதிரியான செய்திகள் வட இந்தியாவில் இருப்பது சாதாரண ஊடகங்களில் வருவது கிடையாது, ஒன்லி யூடியூப்ல தான் வருதுங்க. அதனால இது ஒரு முதற் செய்தியாக ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நான் கொள்ளிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சிவா. சார், இப்படி டெல்லி முதலமைச்சருடைய இல்லத்திலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவது பாத்தீங்க அப்படின்னா, சிவில் லைன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த பெண் எம்பி சுவாதி அவர்கள் புகார் செய்ய சென்றிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஊடகங்கள்ல செய்தி வெளியாக இருந்துச்சு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு இது இந்த தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்துவதாகத்தானே சார் பார்க்க முடியும். ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஒரு பேச்சு பொருள் ஆகிவிடும். காரணம், இது வந்து பாலியல் துன்பமா அல்லது எதுக்காக அடிக்கிறதுங்க ஒரு எம்பிய? என்னதான் குற்றம் பண்ணியிருந்தா கூட எப்படி அடிக்க முடியும் ஒரு ஆளு? ஒரு பின்னணி வேற இருக்குது இதுக்கு. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அலுவலகத்தில் ஒரு IAS அதிகாரி அடித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கு. யார் அடிச்சாங்களோ அந்த IAS அதிகாரி அந்த இந்த அம்மாவை அடிச்சிருக்காங்க, வைபவ் என்பவர். ஆக மொத்தம் ஒரு வன்முறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபட்டாரா? டெல்லி போலீஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க போகிறது என்றெல்லாம் செய்தி வந்தது. ஆனால் அந்த செய்தியுடைய வீரியம், தாக்கம் இப்பொழுது குறைந்து விட்டது. காரணம், அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானுங்க உங்களுக்கு போலீஸ் கேஸ் ஆகும். டைரியில எழுதியிருக்காங்க, அது சரி. பட் இந்த அம்மா எழுத்து மூலமாக என்னை தாக்கினார் இந்த ஆளுன்னு சொல்லி சொன்னாதான் டெல்லி போலீஸ் அதை மூலமாக எடுத்துக்கொள்ளும். எனினும் டெல்லி போலீஸினுடைய கமிஷனர் சஞ்சய் அரோரா என்பவர் தமிழ்நாட்டு கேடர் IPS ஆபீசர், தமிழ் நன்றாக பேசக்கூடியவர். அவரிடம் பேச முயன்றேன். ஓரிரு மணி நேரத்தில் எனக்கு திருப்பி டெலிபோன் செய்வார் என்று கேள்விப்பட்டேன். அது வந்தவுடன் நான் மேலும் செய்திகளை நான் உங்களுடைய நேரிடம் பகிர்ந்து கொள்வேன். ஓகே சார். இன்னைக்கு காலையில நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார், வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து காவல்துறையினர் வெளியில கொண்டு வரும்போது அவர் ஆக்ரோஷமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது, என்னை சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் தாக்கி இருக்காங்க, என்னுடைய உயிர் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதாவது கோவை சிறையிலேயே நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக மீடியா கிட்ட பேசியிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? இது அரசியல் கட்சி இருக்கக்கூடிய ஒரு நேரங்களை எல்லாம் பார்த்தால், ஒரு யூடியூபரை இது மாதிரி 5 கேஸ் 6 கேஸ் போட்டு அவரை முடக்குவது எல்லாம் தமிழக போலீசார் செய்தாலும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம், தமிழகத்தினுடைய ஹைகோர்ட் இது பற்றி கவனம் எடுத்துக்கொள்ளும் என்று தான் சட்ட நிபுணர்கள் கருதுகிறார்கள். எது இருப்பினும் சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை பற்றி அனைத்து கட்சிகளும் எதிர்வினையாக, அனைத்து கட்சிகளும் எதிராக சொல்லி வருகிறார்கள். இதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று நான் கேள்விப்படுகிறேன். சார், இப்போ தமிழகத்துல வந்து திமுக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள்.
அவரே இப்போ வெளியில வரும்போது போலீசாருடைய பாதுகாப்பை தாண்டி இது போன்ற ஒரு கருத்துக்களை, அதாவது கோவை சிறையிலேயே கொல்லப்படுவேன் அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்திய தலைநகர் டெல்லியில கூட இது பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்குமா சார்? இப்ப எடுத்து பாட்டுக்கு எல்லா யூடியூப் டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக், இந்தியா டுடே எல்லாம் டெலிவிஷன்ல போட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டார் என்று. அதை தவிர டெல்லியிலேருந்து தானுங்க அந்த வில்சன் என்பவர் ஏதோ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் இங்கிருந்து தானே பிடிச்சி வேற பேட்டி, சப்போஸ் ஒன்று பேர் அவங்க வந்து இங்கிருந்து தான் வந்து நாயுடாங்கிற இடத்துல தான் பிடிச்சின்னு போயிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பத்திரிகையாளர்களை, குறிப்பாக யூடியூபில் வரக்கூடிய வதந்திகளாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, ஒரு 5-6 கேஸ் போட்டிருந்தது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம், இதற்கு மினி எமர்ஜென்சி தமிழகத்தில் நடக்கிறதா என்று கூட கேட்கிறார்கள் பலர். இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மரியாதைக்குரிய முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். காரணம், காவல்துறை அவருடைய கீழ் தான் வருகிறது. ஓகே சார். பிரதமர் மோடி அவர்கள் நாளை நாமினேஷன் செய்ய இருக்கிறாங்க வாரணாசி தொகுதியில. அதே நேரத்தில் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதே வாரணாசி தொகுதியில ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க கள நிலவரம் எப்படி சார் இருக்கிறது? இப்போ நாமினேஷன் செய்யும் போது பிரதமர் மோடி அவர்களோடு தமிழகத்தில இருந்து யார் யாரெல்லாம் சார் கலந்துக்க போறாங்க? என்டிஏ தலைவர்கள் அனைவரும் தமிழகத்தில் இருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பற்பல முக்கிய முதலமைச்சர்கள், குறிப்பாக ஏக்நாத் ஷிண்டே, அப்புறமா வந்து உங்களுக்கு நம்ம தேவேந்திர பட்னவிஸ், அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யோகி ஆதித்யநாத் உட்பட, ஏன்னா அது உத்தரப்பிரதேச தொகுதியில் வருகிறது. தமிழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வமும், டிடிவி தினகரனும், அன்புமணி ராமதாசும், ஜான் பாண்டியனும் மற்றும் ஏசி சண்முகம், அப்புறம் அது யார் யார் இருக்காங்க எல்லாம், ஜி.கே. வாசன், இவங்கெல்லாம் வரப்போறாங்க வாரணாசிக்கு நாளை காலை. ஓகே சார். சார், இப்போ அதிமுகவுக்குள்ள வந்து மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா வந்து எடப்பாடி தலைமையில் அதிமுக இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான வேலைகள்ல மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே பாரதிய ஜனதா கூட்டணியில இந்த முறை தேர்தல் களம் கண்டிருக்காங்க. இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன சார், சொல்லுங்க சார். ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த இருவரும், டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் எம்பி ஆகிவிட்டால் அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய முக்கியத்துவர்கள் பலர் ஓ பன்னீர்செல்வத்துடன் தொடர்பில் இருக்கிறார்கள். ஏன் ஒரு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களோடு தொடர்பில் இருக்கிறார். அவங்கெல்லாம் ஒன்று பண்ண போறாங்க, அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று. எந்த அதிமுக பார்த்தாலும் அது டிஎம்கே வந்து அதிமுகவை பிளவுபடுவத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து தப்ப வேண்டும் என்று. ஆனால் இந்த முயற்சிக்கு அம்மையார் சசிகலா அவருடைய முழு ஆதரவு இருப்பதாகத்தான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். அதனுடைய பின்னணியில் அமித்ஷா இருப்பதாக சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக தமிழகத்தில் ஒரு புது அரசியல் அலை ஓடும் என்று தான் அமித்ஷா ஒரு புது திட்டத்தை வைத்திருக்கிறார் மனதில். சார், இது இப்போ நீங்க சொன்னது போலதான் சார். அதிமுகவில் உள்ள எஸ்பி வேலுமணி அவர்கள் ரகசியமாக ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் வைத்தியலிங்கம் அவர்களை சந்தித்து பேசி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்து ஒரு சில இதுல வெளியாகி இருக்கிறது. இந்த ரகசிய சந்திப்பு எதற்காக இருந்திருக்கும் சார்? அமித்ஷா சொன்னதுடைய மேதனை, அமித்ஷாவும் அன்புமணி, நம்ம தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் அமித்ஷாவிடம் மிக மிக நெருக்கமாக இருப்பவர்கள். அவர்களுடைய ஆசையின் பெயரில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கக்கூடும் என்று டெல்லியில் கருதுகிறார்கள். அமித்ஷாவிற்கு மாதம் வாரம் டிடிவி தினகரன் மூலமாக, டிடிவி தினகரனுக்கும் பாஜகவும் இருக்கக்கூடிய சில தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக இந்த செய்தி டெல்லிக்கு வந்து விட்டது. நெல்லேஸ்வர். ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் அண்ட் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே, நமஸ்கார்.